ஜோதி. எலும்புகளுக்கு பலம் தரும் பாரம்பரிய சத்து உருண்டை நான் செய்கிறேன். கேழ்வரகு வந்து தோலோடு கேழ்வரகு தோலோடு கூடிய கருப்பு உளுந்து மற்றும் வந்து வெள்ளை எள்ளு சேர்த்து நான் இந்த உருண்டை தயார் பண்ணுறேன். இது வந்து ஆரோக்கிய நன்மைகளை கொண்டது. இதுக்கு வந்து 2 கப்பு அளவு நான் கேழ்வரகு மாவு எடுத்துகிட்டு வந்து கொட்டியிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் தண்ணியில் உப்பு போட்டு சுட தண்ணியில் உப்பு போட்டு கொஞ்சம் தண்ணியில் போட்டு அதுக்கப்புறம் கலந்து தண்ணி எடுத்து அதில் ஊற்றுனேன். இது வந்து நமக்கு ரொம்ப நல்லது. இது சாப்பிட்றதுனால இது வந்து எப்படின்னா நல்ல கால்சியம் சத்து, இரும்பு சத்து எல்லாமே நமக்கு கிடைக்கும். புரத சத்துலாம் கிடைக்கும். சத்து உருண்டை மாவு இது. இது வந்து பெண்கள் குழந்தைகளுக்கெலாம் ரொம்ப ரொம்ப நல்லது. ஆரோக்கியத்துக்கும் உடல் வலிமைக்கும் மிகவும் நல்ல உணவாகும். அதனால் இந்த கேழ்வரகு உருண்டை தயார் பண்ணுறதுக்கு முதல்ல மாவில் சுட தண்ணியில் உப்பு போட்டு அதை கலந்து வேக வைக்கிறேன். வேக வச்சு அதுக்கப்புறம் அவிச்சிட்டோம்னா அது வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும். இதை நம்ம வந்து கொஞ்சம் இட்லி குண்டானில் நான் இதை என்ன பண்ணேன், உப்பு தண்ணி தெளித்து கேழ்வரகு மாவை எடுத்து அதில் கொட்டி அதை மூடி வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் வேகட்டும்னு விட்டுட்டேன். அதுக்கப்புறம் என்ன செய்யணும், நல்லா இந்த வெந்ததுக்கப்புறம் தான் நம்ம அதை வந்து கலக்கணும். அதனால் வந்து இது வந்து எலும்புக்கு ரொம்ப வலிமை வாய்ந்தது. இந்த இடுப்பு வலிக்கெலாம் ரொம்ப ரொம்ப நல்லது. ரத்த சோகையெல்லாம் தடுக்கும். இரும்பு சத்து நிறைஞ்சுள்ளது. ரத்தத்தில் வந்து ஹீமோகுளோபின் அதிகரிக்க உதவுது. அதனால் நம்ம இதை வந்து அடிக்கடி செஞ்சு நம்ம சாப்பிட்லாம். இது கருப்பு உளுந்து வந்து எலும்புகளுக்கெலாம் ரொம்ப ரொம்ப நல்லது. அதனால் நான் கருப்பு உளுந்து வறுத்து அதை என்ன செஞ்சேன், பவுட்ரு பண்ணி அதோட கூட வெள்ளை எள்ளும் போட்டுட்டேன். வெள்ளை எள்ளு போட்டு அதை நம்ம நல்லா வறுக்கணும். வறுத்ததுக்கப்புறம் தான் அதை நம்ம யூஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் இந்த கேழ்வரகு வேக வச்சாச்சு. கருப்பு உளுந்து வெள்ளை எள்ளு சேர்த்து நல்லா வறுத்து அப்புறம் அது நல்லா வறுத்தாக்கா அது சுவை கொடுக்கும், நல்லா ருசியாக இருக்கும். அதனால் நல்லா வறுத்துட்டு அதுக்கப்புறம் எள்ளு போட்டு நல்லா வெந்ததுக்கப்புறம் அதை வந்து வெள்ளை எள்ளு போட்டிருக்கேன். இது நல்லாயிருக்கும். இந்த உருண்டை ரொம்ப நல்லா ஆரோக்கியமானது. உடம்புக்கு கால்சியம் சத்து, புரத சத்து, இரும்பு சத்துலாம் நமக்கு கிடைக்கும். இது வந்து பெண்கள் குழந்தைகளுக்கெலாம் ரொம்ப ரொம்ப நல்லது. வயதானவங்களுக்கெலாம் ரொம்ப ரொம்ப நல்லது. உடல் வலிமை கொடுக்கும். நல்ல சிறந்த உணவு இது. நம்ம இதை எடுத்துக்கிறது நல்ல சத்துவ உணவு இது. இது நம்ம சாப்பிட்றதுனால நல்ல ஹீமோகுளோபின் அதிகரிக்கும். சோர்வெல்லாம் இருக்காது. மனசோர்வு எல்லாம் இருக்காது. நல்லா கால்சியம் சத்து நிறைஞ்சது. நம்ம இதை அடிக்கடி நம்ம செஞ்சு சாப்பிடலாம். இது எள்ளுலாம் ரொம்ப நல்லது உடம்புக்கு. இதில் வெல்லம் போட்டு நம்ம தயார் பண்ணோம்னா உடம்பை நல்லா ஆரோக்கியமாக வச்சுக்கும். கேழ்வரகு நல்லா வேக வச்சிட்ருக்கேன். அது வெந்துட்டுருக்கு. இது நல்லா வறுத்து நல்லா மிக்சியில் போட்டு பொடி பண்ணிக்கணும். பவுடர் ஆக்கிக்கிட்டோம்னா ரொம்ப ரொம்ப நல்லது. இடுப்பு தண்டுவடம்லாம் நல்ல பலம் அதிகரிக்கும். இடுப்பு வலி இருக்காது, தண்டுவடம்லாம் வலி இருக்காது. தோல் உளுந்து அவ்வளவு நல்லது. எலும்புக்கு நல்ல பலம் தரும். உடல் சோர்வை போக்கும். அதனால் இது மாதிரி நம்ம அடிக்கடி செஞ்சு சாப்பிட்லாம். சாப்பிட்டா நல்ல ரத்தம் வந்து அதிகரிக்கும், சுத்தப்படுத்தும், ரத்தம் அதிகரிக்கும். முட்டு வலி, கைகால் வலிலாம் நல்லாவும் தீரும். அதனால் இந்த மாதிரி நம்ம பவுடர் அடிக்கடி செஞ்சு
இதை வந்து இந்த மாதிரி நம்ம உருண்டையாக செஞ்சு சாப்பிட்றது உடம்புக்கு நல்லது. நம்ம செஞ்சு நம்ம வீட்டில் வச்சுட்டு கூட நம்ம ஒரு வாரம் கூட வச்சுட்டு நம்ம சாப்பிட்லாம். ஒரு வாரம் வச்சுட்டு கூட நம்ம சாப்பிட்லாம். நல்லா வேக வச்சிடணும். வேக வச்சுட்டு தண்ணியை ஊற்றி நல்லா அந்த வெல்லம் நல்லா மண்ணு கீழே அடியில் வந்துடும். அதனால் வாணலில் போட்டு நல்லா நல்லா கிண்டி அந்த வெல்லம் கரையிற அளவுக்கு நல்லா கிண்டியாச்சு. கிண்டிட்டு அதை எடுத்து கிண்ணத்தில் எடுத்து ஊற்றி அதுக்கப்புறம் எல்லாத்தையும் எடுத்து அந்த அடி மணல் நின்றுடும். அப்படியே மேலோட்டமாக எடுத்து நம்ம அந்த வெல்லம் தண்ணி எடுத்து ஊற்றிக்கணும். அதுக்கப்புறம் அந்த உளுந்து இருக்குது இல்லைங்களா, அந்த உளுந்து என்ன பண்ணணும், பவுட்ரு பண்ணி உளுந்தும் எள்ளும் பவுட்ரு பண்ணி வச்சுருக்கேன் மிக்சியில். அதை எடுத்து அதில் போட்டுக்கிட்டோம்னு வச்சிங்களேன், நல்லா மழமழன்னு அரைச்சிடணும். ஏன்னா நரன்னு இருந்தால் பல்லு நல்லா இருக்காது, சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது. அதனால் கொஞ்சம் மழமழன்னு அரைச்சிக்கிட்டு அதுக்கப்புறம் வேக வச்சுருக்கோம் இல்லைங்களா கேழ்வரகு அந்த கேழ்வரகு மாவு, அது புட்டு மாதிரி நல்லா வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் அதை எடுத்து அளவோடு எடுத்து போட்டுட்டேன். நல்லா வேக வச்சு ஆவி காட்டி அதை எடுத்து வச்சு அந்த கேவுரு மாவும் எடுத்து அதில் போட்டாச்சு. இதுக்கு எண்ணெயெல்லாம் தேவையே இல்லை. எண்ணெயெல்லாம் ஊற்றினா வச்சிங்களேன், எண்ணெய் கொஞ்சம் தவிர்த்தா நல்லது. எண்ணெய் கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கலாம், ஊற்றி கிண்டி உருண்டை பிடிச்சிக்கலாம், நல்லா தான் இருக்கும். அதனால் அது மாதிரி நம்ம செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். நல்லா பிசைஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் எண்ணெய் பிசைஞ்சு உருண்டை பிடிக்கும்போது கொஞ்சம் லைட்டாக எண்ணெய் ஊற்றி அதை உருட்டிக்கலாம். நல்லாயிருக்கும். சாப்பிட்றதுக்கு நல்லா சாஃப்டாக இருக்குது, மிருதுவாக இருக்குது. சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு. நம்ம இதை வந்து அடிக்கடி செஞ்சு நம்ம வீட்டில் செஞ்சு சாப்பிட்லாம். அந்த முட்டு எலும்புக்காக தான், முட்டு வலிக்குதுன்னு சொல்லி கீழே உட்கார முடியாமல் அவதிப்படுறாங்க இல்லைங்களா, அவங்களாம் இதை அவசியம் நம்ம சாப்பிட்டாகணும். புரத சத்து எல்லாமே வரும், அது நமக்கு கிடைக்கும். ரத்தம் வந்து சீராக வச்சுருக்கோம். நம்ம எப்போவுமே அடிக்கடி இந்த கருப்பு உளுந்து வீட்டில் நம்ம சேர்த்துக்கிட்டால் நல்லது. கருப்பு உளுந்து, கேவுரு மாவு இதெல்லாம் சேர்த்துக்கிட்டோன்னா உடம்பு ஆரோக்கியமாகவும் இருக்கும், நல்லாவும் இருக்கும். நல்லா பசி எடுத்து சாப்பிடணும், நல்லாயிருக்கும். முட்டு கை கால்லாம் நல்லா வந்து யோகா செஞ்சோம்னா, யோகா உக்காந்து எழுந்திருக்க உடம்பு நல்லா ஆரோக்கியமாக வச்சுக்கணும். நம்ம உடம்பை நல்லா இருக்கு. நம்ம வீட்டில் இந்த மாதிரி டெய்லி நம்ம நினைக்கும்போது வாரத்தில் ஒரு நாள் கூட செஞ்சு வச்சுட்டு ஒரு வாரத்துக்கு கூட வச்சுக்கலாம். இந்த மாதிரி வச்சுட்டு நம்ம வீட்டில் சாப்பிட்லாம், கெட்டு போகாது, நல்லாயிருக்கும். ஏன்னா உடம்புக்கு ஆரோக்கியமான உணவு நம்ம எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ரொம்ப நல்லாயிருக்கு. நான் சாப்பிட்டு பார்த்ததில் ரொம்ப நல்லா இருந்தது. எல்லாருமே இது மாதிரி வீட்டில் செஞ்சு நம்ம எல்லாருமே சாப்பிட்லாம்.